அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அண்மையில் நாம் ஒரு செய்தி பார்த்தோம். என்னன்னு கேட்டால், லிவிங் உறவில் இருக்கிறவங்க, அதாவது லிவிங் டுகெதர் அப்படின்னு ஒரு ஆண் பெண் திருமணம்னு பண்ணிக்காமல் இணைந்து வாழுகிற ஒரு சூழலில் அந்த பெண்ணை கொலை பண்ணி துண்டு துண்டாக ஆக்கி அப்புறம் பல இடங்களில் அதை வீசி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப தாமதமாகி அதன் பிறகு அது ஒரு லெவலில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு ஒரு வழக்கு. அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தா அது இன்னொரு கேஸு. இந்த மாதிரியான செய்திகளெல்லாம் இப்போ நம்ம படிக்க வேண்டியிருக்கு, இல்லாட்டி பார்க்க வேண்டியிருக்கு, இல்லை கேட்க வேண்டியிருக்கு. இந்த நூற்றாண்டில் இது மாதிரி நடந்த உடனே நம்முடைய ஒழுக்கத்தின் பாதுகாவலர்கள் ஒழுக்கத்தை அப்படியே ஒட்டுமொத்த தன்னுடைய குத்தகையில் எடுத்துக்கொண்ட புண்ணிய பெரிய மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, பெண்களையெல்லாம் நம்ம கண்டித்து வளர்க்கணும், அடக்கி வளர்க்கணும், பெண்கள் இப்படியெல்லாம் சேர்ந்து வாழ்வதை அப்படின்னு ஒன்று எல்லாமே ஃபோக்கஸ்ட் ஆன் லேடிஸ். ஏதோ ஆம்பளைகள்லாம் அப்படியே உத்தம புத்திரர்கள் மாதிரி, ஆண்கள்லாம் ஏதோ அப்படியே ஞான பரம்பரையில் அப்படியே வந்துட்ட மாதிரி, இவங்க தான் தறிகட்டு போயிட்ட மாதிரி சில பேர் அதை சித்தரிக்கிறாங்க. இன்னும் சில பேர் இந்த பாருங்கள், இந்த லிவிங் டுகெதர்லாம் மேல்நாட்டிலேருந்து வந்துட்ட கலாச்சாரம். அதனால் நம்முடைய பழைய பண்பாடுகளை, எது 7 வயசில் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அடிக்கிறது, 7 வயசில் விதவி ஆகிட்டா, 8 வயசில் விதவி ஆகிட்டா வாழ்நாள் முழுக்க அவளுக்கு வெள்ளை சேலை கட்டி விடுறது, அப்புறம் அவளை வாழ விடாமையே அந்த பெண்ணை எந்த உலகத்தின் துக்கங்களுக்கும் இல்லாதபடி சித்திரவதை பண்ணுறது. உடனே அதுதான் சரியா? எல்லாத்துலேயும் ஒரு நிதானம் இருக்கணும். 2 சைடையும் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணணும். ஒரு நல்ல சிந்தனையாளர் உங்களுக்கு தெரியும், டாக்டர் ஷாலினி, மனநல மருத்துவர். அவங்க கொஞ்சம் புரட்சிகரமான சிந்தனை உள்ளவங்க. சில சமயத்தில் அவங்களுடைய சில கருத்துக்கள் ஏற்க முடியாமல் சில பேர் ஒரு மாதிரி சொல்கிறது உண்டு. அது வேறு, அவங்களுடைய அரசியல் சார்புடைய கருத்துக்கள் அல்லது வேறு சில. ஆனால் பெண் நலம் பற்றிய ஒரு மனநல மருத்துவருடைய பார்வையாக அவங்க சொல்வதை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கேட்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி விபத்து பெண்களுக்கு நடக்காமல் இருக்கணும்னா, சரியோ தவறோ ஒரு பெண் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறார், அல்லது யாரோ அப்படி ஒருவரோடு வாழ்கிறார். பெற்றவங்க மொத்தமாகவே இந்த சினிமா வசனத்தில் ஒரு மாதிரி, இன்னையோடு நான் தலைமொழிகிறேன், உனக்கு எனக்கு எந்த விதமான உறவும் இல்லை அப்படின்னு இந்த வசனம் பேசுகிறதுக்கு பாருங்கள், குழந்தைத்தனமானது, பொறுப்பில்லாத ஒரு செயல். நம்ம உருவாக்கணும் அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காக. அது யாரும் ஒருவரை விரும்பி இருக்கு வாழறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் கண்காணிக்கணும். அவங்களுக்கு டோட்டலாக உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை அப்படின்னு அறுத்து விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அப்போ ஒரு பொண்ணு அவள் இஷ்டத்துக்கு இருப்பா, பெற்றவங்க கொஞ்சம் இருங்க, நாம் தான் இந்த உலகத்தில் அவங்களை கிரியேட் பண்ணணும். அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னா நம்மளுடைய வளர்ப்பு முறையிலையும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு பெற்றவங்கிற கோணத்திலேருந்து நம்ம தவறு என்னன்னு நம்ம யோசிக்க வேண்டாமா? நான் சொல்கிறது பொதுவான ஒரு அனாலிசிஸ். நம்மளுடைய அந்த மாதிரியான ஒரு மனோநிலைக்கு அந்த பெண் ஏன் வந்தா, அதுக்கு பெற்றவங்களும் ஒரு வகையில் நம்ம காரணமாக இருந்திருக்கிறோம் இல்லையா அப்படிங்கிற பொறுப்பை நம்ம முதல்ல எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒட்டுமொத்த உறவையும் இந்த வீட்டிலேருந்து அறுத்துட்டா அந்த ஆணோட கை ஓங்கி போயிடுது. அவங்க நினச்சது என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம். இந்த பொண்ணை கொன்னா கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லை, அடித்தா கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லை, சித்திரவதை பண்ணால் கூட கேட்குறதுக்கு. அது வேறு இந்த சமூகம் இருக்கே, அப்போ இந்த சமூகம் 4 விதமாக பேசும் அப்படின்னு. அதுக்கு அது மட்டும்தான் தெரியும். யாருக்கும் உதவ தெரியாது, வாழ வைக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இப்போ என்ன ஒரு முடிவு அந்த பெண் எடுத்துட்டா, அவள் முடிவு எடுத்துட்டா, இருந்தாலும் நாம் அவளை கண்காணிக்கணும், காவலாக இருக்கணும். அவளுக்கு அநீதி இழைக்கப்பட்டதுன்னா என்னன்னு நாம் துணை நிற்கணும். இந்த பொறுப்புணர்ச்சியை சொசைட்டியும் பெற்றவங்களும் எடுத்துக்கணும். அதுக்கு அவங்க ஒரு பியூட்டிஃபுல் ரீசன் சொல்கிறாங்க, அதுதான் நீங்கள் கவனிக்கணும். அவங்க மனநல மருத்துவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிற முறை தவறுன்னு சொல்லலை. அதில் ஒரு பையனை பற்றி ஃபேமிலி ஜட்ஜ்மெண்ட்டு இதெல்லாம் ஒரு வேளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உறவில் இருக்கலாம், ஜாதியில் இருக்கலாம், அவரை பற்றி 10 பேர்கிட்ட விசாரிக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். இதெல்லாம் கரெக்டு. அதுவே குளறுபடியாக போகுது. அதை பற்றி நான் பின்னாடி ஒரு முறை சொல்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களில் என்ன நடக்குது, ஒரு பெண் முடிவு பண்ணிடுறான். இவங்க 2 பேரும் வாழலான்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆணினுடைய இயல்பு என்ன, அதே மாதிரி இந்த பெண்ணினுடைய மனக்கோளாறுகள் என்ன அப்படிங்கிறத அதுக்கு பிறகு தான் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம்.
பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உண்டு. வெளியிலேருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியாது. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக ஒரு மனநல மருத்துவமனையில் தான் இருக்கணும் அப்படின்னும், இல்லை மனநல மருத்துவர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ மனநல மருத்துவர்னு பிரிக்கிறதையே கூட மாற்றணும்னு ஒரு கோட்பாடு வளர்ந்துருக்கு தெரியுங்களா? ஏன்னா இயல்பிலேயே வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி மன அழுத்தத்தை உண்டு பண்ணுது. அந்த மருத்துவர்கள்னு சொன்ன உடனே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிற மாதிரி சொசைட்டியில் ஒரு சிக்கல் இருக்குது. தவறுங்க அது. அவங்க மனநல ஆலோசகர்கள், அவங்க சொசைட்டிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். அவங்க பல விஷயங்களை நமக்கு எடுத்து அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு பள்ளியிலையும், ஒவ்வொரு கல்லூரியிலையும், ஒவ்வொரு நிறுவனத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி மனநல ஆலோசகர்கள் கண்டிப்பாக அவசியம். மருந்து கொடுக்குறாங்கன்னா அப்புறம் சைக்காட்ரிஸ்ட் ஆகிறாங்க. ஆனால் மனநல ஆலோசனை சொல்கிற உளவியல் வல்லுநர்கள் ரொம்ப 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 தேவை. ஏன்னா எல்லாரும் பிரச்சனையோடு இருக்கிறோம், நெருக்கடியோடு இருக்கிறோம். இவங்க ஒரு அழகான கருத்து சொல்கிறாங்க. இந்த லிவிங் டுகெதர் அவங்க லிவிங் டுகெதர் ஆரம்பித்த உடனே என்னன்னா, இவன் பர்சனாலிட்டியில் சில டிசார்டர் இருக்கும். அவங்க எப்படி குறிப்பிடுறாங்க, நார்சிச ஆளுமை குறைபாடு NPD அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சமூக விரோத ஆளுமை குறைபாடு ASPD. அதாவது பிறரை துன்புறுத்தி பார்க்கறது, பிறரை கொடுமைப்படுத்தி பார்க்கறது, பிறருடைய நன்மையை பற்றியே யோசிக்காமல் சுயநலமாக இருக்கிறது, எக்ஸ்ட்ரீம் செல்ஃபிஷ்னஸ் அதில் தான் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கணவன் மனைவியில் ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு உண்மை தெரிய வருது. அவர் சாப்பாடு வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து மனைவி முன்னாடி சாப்பிடுவாருங்க. ஆனால் வீட்டில் சமைக்கவோ மனைவி சாப்பிட்றதுக்கோ காசு கொடுக்க மாட்டாருங்க. வெளியிலேருந்து பார்த்தா அந்த மனுஷனை அப்படி யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க. நான் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வெளியிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வருவார். ஒய்ஃபுக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு அவர் சாப்பிடுவார். நல்லா வக்கனையாக சாப்பிடுவார். ஒய்ஃபை சமைச்சு சாப்பிட்றதுக்கு பொருளே வாங்கி போட மாட்டார். ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வரவும் மாட்டாருங்க. நம்ப முடியுமா? வெளியிலேருந்து பார்த்தா தெரியவே தெரியாதுங்க. மற்றவங்கள்ட்டலாம் சிரிச்சு பேசுவார், அன்பாக பேசுவார், எல்லாம் கரெக்டு. இது ஏதோ அந்த பர்சனாலிட்டிக்குள்ளே ஒரு டிசார்டர் இருக்குது. இன்னொருத்தரை வதச்சி பார்க்குறது, நசுக்கி பார்க்குறது, இன்னொருத்தர் அப்படியே போட்டு இந்த என்ன சொல்கிறது ஸ்க்ரூவில் போட்டு திருக்குற மாதிரி, அல்லது இந்த போஷ் ட்ரில்லர் ட்ரில் பண்ண பாருங்க, அந்த மாதிரி இன்னொருத்தர் அப்படியே ட்ரில் பண்ணுறது, கட்டுஞ்சொல்லாம் எடுத்து பேசுறது, வதச்சி பார்க்குறது. ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. வெளியில் மற்றவங்க சொல்லுவாங்க தங்கமான குணங்கோ, அப்படியே ரோஜாப்பூ மாதிரி முகங்கோ, அவங்களோட மாதிரி உபசரிக்கிறதுக்கு ஆடு இல்லைங்கன்னு. கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ வதப்பாங்க அப்படிங்கிறது. இதை எப்போ கண்டுபிடிப்பாங்க? லவ் பண்ணுற போது தெரியாது. அவங்க மேரேஜ்னு பண்ணவும் முடியல. சொசைட்டியில் ஏதோ சம் கேஸ்ட்டுங்க என்னமோ கன்றாவே எத்தனையோ இருக்குது. இப்போ மாட்டிக்கிட்டாங்க, ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க கொடுமைப்படுத்தினா என்ன விதமான இம்சை பண்ணாலும் வெளியில் யாருக்குமே தெரியாமல் போயிடுமே. ஏன்னா வீட்டோட சப்போர்ட் இல்லை. அவங்க வெளியில் போய் யார்ட்டையும் இதை ஷேர் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் சொல்கிறாங்க, பெண்ணோட இயல்புக்கு காரணம். பெண்ணுக்கு ஆக்சிடோசின் அப்படிங்கிறது ஒரு சுரப்பு இருக்குது. அது ஒரு பாண்டேஜை ஏற்படுத்தினா சுலபத்தில் அதுலேருந்து கட் பண்ணிக்காது. குழந்தைகிட்ட அன்பு காட்டுறது, தாய்ப்பால் ஊட்டுறது, நம்ம குழந்தை ஊனமுற்றதாகவோ இல்லை குறைபாடோடு பிறந்துட்டா கூட அந்த குழந்தைக்காகவே வாழ்வது, தியாகம் பண்ணுறது, ஒரு குழந்தைக்கு ஒன்று அலர்ஜின்னு சொல்லிட்டு அதை தான் சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்ணுக்குள்ளே இருக்கு பாருங்க. அவங்களுக்குள்ள சுரக்கிற ஆக்சிடோசின் அப்படிங்கிறது ஒரு காரணம். இப்போ பெண் இயல்பிலேயே அப்படி இருக்கும்போது அந்த உறவையும் விட முடியாது. அவளால் சட்டுன்னு அதை விட்டு வெளியே வர முடியாது, விலக முடியாது. அவன் சித்திரவதை பண்ணி இது மாதிரி வெட்டி போட்டாலும் கேட்க முடியாதுன்னா நம்ம யாருக்காக பரிந்து பார்க்கணும்? பெண்ணுக்கு இயற்கை என்ன கொடுத்துருக்குது, சயின்ஸ் என்ன சொல்லுது, இதெல்லாம் நாம் பார்க்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பிழை ஏற்பட்டால் பெண்களை மட்டுமே குறை சொல்கிற பழக்கத்தை நிறுத்துங்க, பெண்கள் தான் மாறணும்னு பேசுகிறத கொஞ்சம் நிறுத்துங்க, அந்த பெண்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத யோசிங்க, பெண்களுடைய பாதுகாப்புக்கு சொசைட்டி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. அது கொஞ்சம் அவங்க ஒரு பெண் மருத்துவர் வேறு, மனநல மருத்துவர் வேறு, சிந்தனையாளர், அருமையான சிந்தனையாளர். அதனால் அந்த கோணத்தில் அவங்க சொல்கிறாங்க இந்த பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு வெளியிலேருந்து தெரியாதுங்க. அவங்க வாழ தொடங்க பிறகு தான் தெரியும். கல்யாணத்துலேயே அது நடக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்தில் அந்த அப்பா பேரை சொன்னால், ஐயோ கடவுளே நான் எப்படி சொல்வேன், குழந்தைங்க யூரின் போடும். ஏன்னா அவ்வளவு சித்திரவதை பண்ணுவார் அவர். குழந்தைங்க பின்னால் அந்த குழந்தைங்கள்லாம் திருமணமாகி கஷ்டப்பட்டாங்க. ஏன் கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த அப்பா அப்படி ஒரு இம்சை, அப்படி ஒரு டார்ச்சர்.
அந்த குழந்தைங்க பயத்திலேயே வளர்ந்து இப்போ மருந்துலேயே தான் இருக்காங்க அவங்கெல்லாம். எதுக்கு சொல்ல வரேன், அப்பா எத்தனைக்கும் பழைய சிஸ்டத்தில் வந்த முறை, ஆனால் அவர் பண்ணின இம்சை சாதாரணமான இம்சை இல்லை. இப்படி எத்தனையோ பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் வந்து இன்றைக்கி உலகத்தில் வளர்ந்துக்கிட்டே போகுது. ஏதோ இந்த பெண்கள் மட்டும்தான் எல்லாம் ஏதோ சுதந்திரத்தை அனுபவித்து எல்லாத்தையும் கெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன் சைடடாக பேசுகிறத நாம் கொஞ்சம் நிறுத்தணும். பெண்களை பற்றி நம்ம யோசிக்கணும். அப்புறம் சொசைட்டி பண்ணி வச்ச திருமணம்னா பரவாயில்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் தப்பு. இதை பற்றி பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆர்டிக்கல், ஓஷோவோட ஆர்டிக்கல், அடாடாடாடாடா, எங்களுடைய ஒளிபரவட்டும் இதழில் நாங்கள் அதை வெளியிட்டிருக்கிறோம். ஷாலினி அவர்களுடைய இந்த செய்தியையும் போட்டிருக்கிறோம். ஓஷோவுடைய அந்த ஆர்டிக்கல் தயவுசெய்து அதை பொறுமையாக படிங்க. அவர் என்ன சொல்கிறாரு, லவ் மேரேஜுக்கும் அரேஞ்சு மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறதுக்கு பதில் சொல்கிறாரு. உங்கள் கனவு எப்போ கலையும்னா முதலிரவிலேயே கலைஞ்சிருட்டார். யார் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு அந்த என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் மனசில் வச்சுருக்கிற அத்தனை கற்பனையுமே போயிடும். ஆனால் சொசைட்டி அரேஞ்ச் பண்ண திருமணங்களில் கொஞ்சம் டைவர்ஸ் கம்மியாக இருக்கும். பார்த்தீங்களா, சொசைட்டி அரேஞ்ச் பண்ணுற திருமணம் தான், அதனால தான் கரெக்டு அப்படிம்போம். ஓஷோ என்றைக்காவது இப்படி ஒத்துக்குவார்? அவர் என்ன சொல்கிறாரு, தானாக பண்ணிக்கிற கல்யாணத்தில் லவ் பிரதானமாக இருக்குடா, சொசைட்டி பண்ணுற கல்யாணத்தில் கணக்கு வழக்கு பிரதானமாக இருக்குடா, கால்குலேட்டட் கன்னிங்னஸ். அதே சக்க ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க, கால்குலேட்டட் கன்னிங்னஸ். இவன் சொத்தும் அவன் சொத்தும் வெளியே போகக்கூடாது. இந்த பொண்ணாக இருந்தால் ஏழை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம சொல்கிறதுக்கு அடங்கி நடக்கும். இந்த பொண்ணாக இருந்ததுன்னா நாம் வந்து கடைசி வரைக்கும் அடிமையாக வீட்டில் சமையல் வேலைக்கே வச்சுக்கிட்டு நம்ம காலத்தை ஓட்டலாம். எல்லாம் கணக்கு அவ்வளவும் கணக்கு. எங்கேயாவது அன்பாக நடத்த வேண்டிய குடும்பத்தை கணக்கு வழக்கு வச்சு நடத்த முடியுமா? அது கால்குலேட்டட் கன்னிங்னஸ், அந்த ஒரு வார்த்தை. அதாவது அது டிசைடட் பை ஹெட்டுங்கிறாரு. மூளையை வச்சு நம்ம யோசிக்கிறோமா? நாட் வித் த ஹார்ட். மனதை மையப்படுத்தி யோசிப்பதில்லை. when society decides, it decides with the head, not with the heart அப்படிங்கிறார். அப்புறம் the intellect has logic and mathematics. It has a stability that is available to everybody. சொசைட்டி பண்ணுறதுல வந்து இன்டலெக்ட் முன்னாடி இருக்கிறதுனால ஒரு ஸ்டெபிலிட்டி அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அன்பில் அவர் ஒரு பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணுறாரு. மோர் ஆர் லெஸ் அது ஒரு சமாதி நிலை அப்படிங்கிறார். தோஸ் ஹூ அட்டைன்டு சமாதி, அதாவது ஒரு சமநிலைக்கு வர்றவங்க, தான் டிசால்வ் ஆகிட்டவங்க, அதான் அவர் யூஸ் பண்ணுற வார்த்தை. தான் இல்லாமல் போனவங்க, அவங்களால தான் காதலில் அன்பில் திருமணம் பண்ணால் கடைசி வரைக்கும் அதை நீடிக்க முடியும் அப்படிங்கிறார். அவர் வந்து சொசைட்டி அரேஞ்சு மேரேஜை சப்போர்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம் இல்லை, காதல் கல்யாணத்தை தான் சப்போர்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம் இல்லை. ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அழகான வேறுபாட்டை ஒரு அனாலிசிஸ் மூலமாக சொல்கிறார். அந்த ஆர்டிக்கல் நாங்கள் அந்த ஒளிபரவட்டும் இதழில் இருக்குது, தயவுசெய்து படிங்க. வாழ்க்கை ஒரு அதிசயமான பயணங்க. அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பகுதி நிறைய இருக்குது. நான் ரொம்ப மதிக்கிற ஓஷோவுடைய ஆர்டிக்கலும், நான் ரொம்ப வியக்கிற டாக்டர் ஷாலினி அவர்களுடைய ஒரு சின்ன பகுதியையும் இந்த இதழ் ஒளிபரவட்டும் போட்டிருக்கிறோம். ஒளிபரவட்டும் எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், அதை சொடுக்குங்க, நீங்கள் விரிவாக படிக்கலாம்.